சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் ஒழி அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. இதே ராமசாமி ஐயா ஒழிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க வெல்க. அவ்வளவுதான். நேரு மர எங்களுக்கு இந்தி ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு. தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழியை அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன், நேசிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு, தாத்தா உட்கார்ந்துருப்பாரு இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாரு, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா, ஒரே ஒரு படம் தான். செல்லமாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போல பெண்ணியம் நின்றுச்சுடா. தமிழ் பேரினத்தின் பெண்ணியத்தை நிறுத்தினா பாரதி. நாங்க பெண்மையை போற்றணும். எங்கிட்டு போற்றணும்? ஒரே படத்துல முடிச்சாண்டா. தமிழ் அடிகளார் நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரதிமார் கலைஞரை என்ற சூரிய நாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்ட தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி, ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, எவன் எதிர்க்கிறான் நான் பாக்குறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த பெருந்தகை வைத்தியநாத ஐயரை. அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தியும் இல்லையா? எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. பாரதிய பாடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை, அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சது. ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி போடலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்திருக்குல்ல, அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவன். அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான். அவ்வளவுதான். திருப்பி திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையில விடுதலை அடைவோம்டாங்கிறான். பிரிக்கிற மாநிலம் பிரித்தான், வைக்கல வேற வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகானம் என்றுமோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. இதேதான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். இதேதான் நீங்க பேரு. பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்ட, பைத்திய மாதிரி பேசிருக்காப்லையே, என்னாச்சு தேவருக்குன்னு நினைச்சிருப்ப. புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். கால ஞானம். வந்தே மாதரம் என்போம்
எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாழோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பாரு, பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம், ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு வேணாது. வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோ, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அதுக்கு பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி, ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலகத்தில் ஒருவன்? எல்லாம் பாடினாய், ஏன் பாரதி தாலாட்டு பாடல? சொல்றான் பாரு, விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு தேவைப்படுது. உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பாட்டு தேவைப்படுது. அதனால அத்தனை பாரையும் எழுச்சி படலவே பண்ண எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை, இச்சகத்தோர் உள்ளவரெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூறு, அதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதைத்தாண்டா அதான் சொல்றான். விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது. இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுறான். இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை. நீ உலகத்தை எதிர்த்து நின்றா, ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான். இதுதான் சிறந்த தத்துவம். ஆனால் இந்த தத்துவம் ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு என் பாட்ட மாட்டேன். இச்சகத்தூர் உள்ளவெல்லாம் ஏத்து நின்ற போதும் போட போட பேச்ச கேட்கிறவனா இப்ப புரட்டுவான். பாரதி இம்பிட்டு சொல்லிருக்காப்ல, இவ்வளவு சொல்லிருக்காப்லையா ஆத்தாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக பிடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி இனம்னு துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேர என் கையை வந்து பிடிப்பான். இதான் நடக்கும், இதான் நடக்கும். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேரரசு வைரமுத்துவோட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவச்சியின் வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும். பாரதியை போற்றணும், பாராதியை போற்றணும். பாயந்திரனும் யாரா பாரதின்னு